சீரகம், ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, ஒரு 5 கிராமு பட்டை, ஒரு 3 துண்டு. இஞ்சி வந்து ஒரு 4 பல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பூண்டு வந்து பெரிய பூண்டு 2, தேங்காய் வந்து 4 பீஸ் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸு 4 பீஸு. இதெல்லாம் அரைச்சி நான் கிரேவி பண்ணுறேன். இதெல்லாம் அரைக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சிக்கன் கிரேவி பண்ணணும். பண்ண பிறகு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். 2 கரண்டி எண்ணெய். சரி. என்ன பண்ணிக்கிற சொல்லுமா? அது 2 குச்சி கரைச்சில் போட்டுருங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாலாம் சேர்த்துடணும். அதான் மிளகு, ஜீரகம், சோம்பு, தேங்காய், இஞ்சி, பூண்டு, தக்காளி ஒரு 3 நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. பாரம் தக்காளி வேண்டாம். கொஞ்சம் நல்லா மசாலா வாசனை போன பிறகு மிக்ஸ் பண்ணுமா? கொஞ்சம் ஸ்மெல்லு போட்டு இஞ்சி கொஞ்சம் ஸ்மெல்லு போட்டு இஞ்சி பூண்டெல்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் ஸ்மெல்லு போடும். ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி. டீஸ்பூன் மாதிரி டீஸ்பூன் தான் சொன்னீங்க. 2 டீஸ்பூன் தனியா பொடி, 1.5 ஸ்பூன் சின்ன ஸ்பூனு 1.5 பொடி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன். எல்லாம் கிண்டி விடுங்க. கொஞ்சம் வாசனை இந்த ஸ்மெல் எல்லாம் போட்டோங்க. நல்லா வரும். வாசனை எல்லாம் போட்டோம். இஞ்சிலாம் ஒரு 3/4 kg சிக்கன் நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை அதில் போட்டுருக்கேன். மசாலாவில் போட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விடுங்க. உப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுருங்க. நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ உப்பு போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு எல்லாம் மசாலாலாம் போட்ட பிறகு கொஞ்சம் வேகட்டும். வெந்த பிறகு இறக்கிடலாம். தண்ணி எவ்வளோ ஊற்றலாம்? தண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதை சொல்லணுமா? அதல்ல கோழிக்கறி. தட்டு திறந்து பார்த்து வெந்திருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு இறக்கிடுங்க. ஒரு 15 நிமிஷமாக போதும். சரி, சீக்கிரம் ஆகிடும். சிக்கன் தானே சீக்கிரம் ஆகிடும். அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஆயிடுச்சு கிரேவி. இந்த பாத்திரத்தில் போட்டு இந்த கிரேவி பிரியாணிக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு சப்பாத்தி, பிரியாணி, இட்லி, தோசை, பிரெட்டு கூட சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.